ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி லியான் குட்டியை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே நம்ம ஃபிஷ் மார்க்கெட் போகலான்னு பிளான். லாஸ்ட் டைம் போயிருந்தோம் இல்லையா, பெருங்குடி மார்க்கெட், சேம் அங்கேயே தான் போனோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால மார்க்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வருத்தமாயிடுச்சு கைஸ். ரொம்ப வருத்தத்தோடு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 2 தெரு தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு 9-9:30க்கு மேலே வந்து ஃபிஷ் கொண்டு வருவாங்க, மீன் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சொல்லி நடந்து போனேன். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடையுமே இல்லை கைஸ். இன்றைக்கி என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. எப்போவுமே இருப்பாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மீன் கடை இல்லை, நான் காய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு இல்லை, பக்கத்தில் தான் மட்டன் ஷாப் இருக்குது, பேசாமல் மட்டன் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னாங்க. சரின்ட்டு நானும் போனேன். அங்கே போனால் மட்டன் கடையும் இல்லை கைஸ். சரியான டென்ஷன் எனக்கு. சரி போயிடலான்னு பார்த்து எங்கள் வீட்டில் நான்வெஜ் எடுக்க போயிட்டு, அது மட்டனாக இருந்தானே சிக்கனாக இருந்தானே சிக்கன் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு இன்னும் பயங்கரமாக என்னை மோட்டிவேட் பண்ணிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் மனசு இல்லாமல் தான் சிக்கன் எடுத்தேங்க. ப்ரானு, ஷீலா மீன், அதுக்கப்புறம் குட்டி குட்டி மீன், இந்த மாதிரி குழம்புக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்ற பிளானில் போனேன். சரி பரவாயில்ல, கடவுள் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையான சிக்கன் கொடுத்துருக்காரு. அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து நான்வெஜ் செய்கிறது தான் ரொம்ப ஈஸியாக தெரியும் கைஸ். ஏன்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வெங்காயம் தக்காளி மட்டும்தான் கட் பண்ணுற வேலை இருக்கும். அதே மாதிரி தேங்காயும் இந்த மாதிரி திருவி வச்சுருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணுவேன். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வச்சுப்பேன். ஸோ குழம்புல தேங்காய் போடுற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக எடுத்து அரைச்சிடலாம். அதே மாதிரி கொத்தமல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கீழே இருக்க வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். ஸோ நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு பொடிசாக கட் பண்ணி ஃபைனலாக நம்ம தூவி விட்டுடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். அதனால் எனக்கு என்னமோ வெஜ்ஜை விட நான்வெஜ் செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம நிறைய காய்கள் கட் பண்ணுற வேலை இல்லை. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு போகும்போல் நம்ம நைட்டுக்கு மாவு எடுத்து கலக்கி வச்சாச்சு. அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பருப்பு பாயசம் செஞ்சேங்க. ஸோ அப்படியே நம்ம ஸ்வீட்டோடு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது காலையில் நிறையா நடந்திருக்கும் இல்லையா, ஸோ ஸ்வீட்டோடு முடிக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா பருப்பு பாயசம் சாப்பிடணும் போல் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். உண்மையாகவே ரொம்ப நல்லா அருமையாக வந்தது, நல்ல டேஸ்டியாக இருந்தது. அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்மளுடைய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.